இன்னைக்கு நாம கர்த்தருடைய கிருபையினால 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்டோம். இந்த இடத்துல தாவீது மிகவும் நெருக்கப்பட்ட ஒரு மனநிலை, வித்தியாசமான விதங்களில் வித்தியாசமான மனிதர்கள் ஒரே சூழ்நிலையை பார்க்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரே சர்க்கம்ஸ்டான்ஸ் தான், ஒரே சூழ்நிலை தான். ஆனால் அதை வித்தியாசமான விதங்களில் வித்தியாசமான மனிதர்கள் அதை கையாளுறாங்க. டிஃப்ரெண்ட் வேஸில் டிஃப்ரெண்ட் பீப்புள் சேம் சர்க்கம்ஸ்டான்ஸை பார்க்குறாங்க. இங்கே 1 சாமுவேல் 28வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் சவுல் ராஜா மரித்து போன சாமுவேலுடைய ஆவியோடு கூட அஞ்சனம் பார்க்கிற பெண்ணிடத்தில் போய் பேசும்போது சவுல் ஒரு வார்த்தையை சொல்றார். 1 சாமுவேல் 28:15 நடுப்பகுதி, நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். அதே சூழ்நிலை தான் தாவீதுக்கும். 1 சாமுவேல் 30:6 தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். 2 பேருக்குமே நெருக்கம் இருந்தது. ஆனால் சவுல் அவருடைய நெருக்கத்தின் நேரத்தில் அவர் பிசாசினிடத்திலே போய் விசாரிக்கிறாரு, அல்லது அசுத்தாவிகள் மூலமாக அஞ்சனம் பார்க்கிற குறி சொல்ற ஒரு பெண்ணிடத்தில் போய் மரித்து போன சாமுவேலுடைய ஆவியோடு கூட தொடர்பு கொண்டு அவர் அந்த விதத்தில் அந்த முறையில் அவர் விசாரிக்க போறார். ஆனால் 1 சாமுவேல் 30:6 தாவீது நெருக்கப்பட்ட போது அவர் என்ன செய்யறாருன்னா, தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொள்றார். இது ஒரு கான்ட்ராஸ்ட், சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள ஒரு வித்தியாசமான ஒரு எதிர்வினை அல்லது ரியாக்ஷன். இன்னொரு பக்கம் நம்ம பார்க்குறோம், 1 சாமுவேல் 30:6 தாவீதோடு கூட இருந்த 600 போர் வீரர்கள், படை வீரர்கள், அவங்களுடைய எதிர்ச்செயல், அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, அவங்க ஒரு விதமான டீப் ப்ரெஷர், பீர் ப்ரெஷர்னு யூகேல சொல்லுவாங்க. இங்கிலாந்துக்கு போயிருந்தப்ப நான் கற்றுக்கிட்ட ஒரு வார்த்தை என்னன்னா பீர் ப்ரெஷர். ரொம்ப மன அழுத்தம். அது தமிழ் எப்படி எழுதியிருக்குன்னா, சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால், மன கிளேசம்னு போட்டிருக்கு. மன வியாகுலம்னு நம்ம புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து கெத்செமனி தோட்டத்தில் ஜெபிக்கும் போது அவர் வியாகுலப்பட்டார். அவர் ஒரு பாரத்தினால அவர் அவருடைய வேர்வை ரத்தத்தின் துளிகளாக வெளியே வர அளவுக்கு அவர் வியாகுலப்பட்டு ஜெபித்தார். அது வியாகுலம்னு வாசிக்கிறோம். இங்க கிளேசம், மன கிளேசம்னு வாசிக்கிறோம். அப்ப அவங்க ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்க. 600 பேரும் சேர்ந்து தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீதனுடைய தீர்மானம், தாவீதனுடைய முடிவு தான் இன்னைக்கு நம்மளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. அவர் தன்னுடைய இருதயத்தில் யோசித்து எடுத்த முடிவு. 1 சாமுவேல் 27வது அதிகாரம் 1 வசனத்துல தாவீது தன் இருதயத்தில் யோசித்து ஒரு முடிவெடுத்து சவுலுடைய கைக்கு தப்பி பெலிஸ்தியர்களிடத்துல, ஆகீஸினிடத்துல போய் அடைக்கலம் போயிடலான்னு எடுத்த ஒரு தவறான முடிவு. அது சுய புத்தியை சார்ந்து எடுத்த ஒரு முடிவு. அடுத்து ரகசிய யுத்தங்கள் போய் சிக்லாக் மேலேயும், கெசூரியர் மேலேயும், கெஸ்ரியர் மேலேயும், அமலேக்கியர் மேலேயும் 1 சாமுவேல் 27:8 அந்த 16 மாசங்கள் சிக்லாகில் தங்கியிருக்கும் போது ரகசிய யுத்தங்களை நடத்தி, கொள்ளையடித்து, கொலைகள் செய்து, அங்கே உள்ள புருஷர்களை, ஸ்திரீகளை உயிரோடு வைக்காம சாகடித்து, அவங்களுடைய ஆடு மாடுகள், கழுதைகள், அவங்களுடைய நடமாடுகிற மிருகங்களை ஓட்டிக்கிட்டு வருது, கொள்ளையடிக்கிறது. இது 2வது தாவீது எடுத்த ஒரு தீர்மானம். 3வது, ஆகீஸோடையே கூட்டணி வைத்து தேவ ஜனத்துக்கு விரோதமாக, சவுலுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் விரோதமாக போகிற பெலிஸ்தியர்களுடைய படையில சேர்ந்து தேவ ஜனத்துக்கு விரோதமாக போகிற பெலிஸ்தியர்களோடு யுத்தத்துக்கு போன ஒரு தீர்மானம்.
இதனுடைய விளைவாக இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை கொள்ளையடிப்பதற்கு அனுமதித்திருக்கிறார். தாவீதனுடைய தீர்மானம் தான் இதுக்கு காரணம்னு சொல்லி தாவீதோடு கூட இருந்த 600 புருஷர்கள், குடும்ப தலைவர்கள் அல்லது வாலிபர்கள் அல்லது படை வீரர்கள் இப்போ தங்களுடைய லீடர் மேலேயே அவங்க கோபப்படுறாங்க. தங்களுடைய தலைவரை தாவீதையே கல்லெறிந்து கொல்லணுன்ற முடிவுக்கு வராங்க. இதே சிர்கம்ஸ்டன்ஸ், தாவீதும் தான் அந்த துக்கத்தில் இருக்கிறாரு. தாவீதினுடைய குடும்பத்தை அவங்க பணைய கைதிகளாக பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. ஆனா தாவீதை புரிந்து கொள்ளாம தாவீதின் மேல கோபப்படுற ஒரு குழுவாக சொந்த குழுவே தன் மீது கல்லெறியணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இங்க பின்னால பார்த்தீங்கன்னா அதே குழு தான் என்னன்னு பாடுறாங்கன்னா 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 20வது வசனம், இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். கோலியாத்தை கொன்றபோது அங்க உள்ள பெண்கள், இஸ்ரவேல்ல இருக்கிற கிராமத்திலிருந்து பட்டணங்கள்ல இருக்கிற வீரர்களுடைய மனைவிகள் அல்லது உறவினர்கள் எல்லா பெண்களும் சேர்ந்து சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 பாடினாங்க. இங்க தாவீதோடு இருக்கிற 600 புருஷர்கள், படை வீரர்கள், அவங்க இது தாவீதின் கொள்ளை என்று அவங்க வீரமா அவங்க கோஷமிட்டாங்க. அவங்க சத்தமா அதை சொல்லிக்கிட்டே வந்தாங்க. ஒரு எப்படி இந்த கொடி பிடிச்சிக்கிட்டு பந்து செய்யறாங்க அல்லது கிரேவ் செய்யறாங்க, ஸ்ட்ரைக் பண்றவங்க, அவங்கெல்லாம் ஒரு கோஷம் விடுவாங்க, திரும்ப திரும்ப எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இது தாவீதின் கொள்ளை, இது தாவீதின் கொள்ளைன்னு சத்தம் போட்டுக்கிட்டு எல்லாம் ஒரு சந்தோஷத்தோட ஆடல் பாடலோட திரும்ப வராங்க. தன்னை கொலை பண்ணணும்னு முடிவெடுத்தவங்களே தன்னை பிற்பாடு புகழ்ந்து பேசுறாங்க. இது மனுஷருடைய வார்த்தைகள், மனுஷருடைய உணர்வுகள், மனுஷருடைய அந்த பாராட்டுகள், இகழ்ச்சி, புகழ்ச்சி எல்லாம் காலத்துக்கு ஏற்றாற் போல மாறுது என்பதை தாவீது இந்த இடத்துல அவர் அனுபவிக்கிறார். இன்னொரு குறிப்பு நம்ம இங்க கற்றுக்கொள்ள முடியும். தாவீது பெலிஸ்தியர்களோடு கூட தேவ ஜனத்தை, இஸ்ரவேல் மக்களை போரிடுவதற்கு கூட போறார். தன்னிடத்துல ஆள் பலம் இருக்கு. 600 மனிதர்களோடு கூட பெலிஸ்தியர்களுடைய பாளையத்துல பின்தண்டுல அவங்களோடு கூட போறார். ஆகிஸோட கூட அவர் போறார். தன்னிடத்துல ஆள் பலம் இருக்கு, 600 பேர். ஆனா 1 சாமுவேல் 30:6 வாசிக்கிறோம், தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அப்படின்னா என்ன? கர்த்தருக்குள்ள திடம் இல்லாம, பலம் இல்லாம, ஆனா ஆள் பலத்தோடு கூட யுத்தத்துக்கே போறார். யுத்தத்துக்கு ஆள் பலத்தோடு ஆயுதங்களோடு போனாலும் கூட உள்ள ஆவியில தாவீது பலவீனமா தான் இருக்கிறார். அதை நம்ம 30:6 வாசிக்கிறோம். இங்கதான் அவர் தன்னை பலப்படுத்துறாரு. ஒருவேளை நம்ம கிட்ட பணம் இருக்கலாம், நல்ல ஆரோக்கியம் இருக்கலாம், ஆள் பலம் இருக்கலாம், சொந்தக்காரங்களாம் கூட இருக்கலாம், நம்ம கிட்ட இத்தனை எண்ணிக்கையில இத்தனை சேர்ஸ் நிரம்பக்கூடிய விசுவாசிகள் இருக்கிறாங்க, சந்தாதாரர்கள் இருக்கிறாங்க, ஜெப உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, பிரேயர் பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க, ஸ்பான்சர்ஸ் இருக்கிறாங்க, இவ்வளவு சப்போர்ட்டர்ஸ், ஆதரவாளர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. அதெல்லாம் வைத்து நாம் கர்த்தருக்குள்ள திடமா இருக்கிறோன்றது அர்த்தம் அல்ல. 1 சாமுவேல் 30:6 தான் தெரியுது, உண்மையிலேயே தாவீது கர்த்தருக்குள்ள பலமா இல்லை. அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனமா இருக்கிறாரு, சோர்ந்து போயிருக்கிறாரு. அவருடைய ஆவியில ஒரு சத்துவம் இல்லை. அதை நாம பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்க முடியும். சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்றார். பலன் இல்லாதவர்களுக்கு அவர் பலத்தை கொடுக்கிறார். ஏசாயா 40:29 வாசிக்கிறோம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஏசாயா 26:3 வாசிக்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனம். நடுவுல கொஞ்சம் தாவீதுக்கு 1 சாமுவேல் 27 16 மாசம் பெலிஸ்திய மண்ணில் இருக்கும் போது கொஞ்சம் இல்லை, நடுவுல ஒரு சின்ன தடுமாற்றம். ஆனாலும் சோர்ந்து போயிருக்கிற, சத்துவம் இல்லாத இருக்கிற தாவீதுக்கு பலன் கொடுத்து சத்துவத்தை ஆவியில தேவன் பெருக பண்ணினார். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார். ரோமர்ல பவுல் சொல்றாரு,
ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தில் ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு பவுல் என்ன சொல்றாருன்னா 10வது வசனம், ரோமர் 1:10, நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக, பலப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்களிலுள்ள விசுவாசத்தினால் உங்களோட கூட நான் ஆறுதல் அடையும்படிக்கும், என்னிலுள்ள விசுவாசத்தினால் என்னோட கூட நீங்கள் ஆறுதல் அடையும்படிக்கும் உங்களை காண வாஞ்சியாயிருக்கிறேன் அப்படின்னு நான் அதை விளக்கமாக அதை வாசித்தேன். 11வது வசனம், உங்களை ஸ்திரப்படுத்துவதற்காக, நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்களை பார்க்க வாஞ்சியா இருக்கிறேன். ஆவிக்குரிய வரங்கள் ஒருவரை ஸ்திரப்படுத்துமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சில கிறிஸ்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆவிக்குரிய வரங்கள் எல்லாம் பைபிள் காலத்தோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சில தீவிரமான கிறிஸ்தவர்கள் நம்புறாங்க. இன்னொரு சில கிறிஸ்தவர்கள் என்ன நம்புறாங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆவிக்குரிய வரங்கள் தான் ரொம்ப முக்கியம், ஆவிக்குரிய வரங்கள் இல்லைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி பெற முடியாது அப்படின்னும் இன்னொரு குரூப் கிறிஸ்டியன்ஸ் நினைக்கிறாங்க. ஆவிக்குரிய வரங்கள் நம்மை ஸ்திரப்படுத்துகிறது, அது நம்மை பலப்படுத்துகிறது. சில ஆவிக்குரிய வரங்கள் பார்த்தீங்கன்னா அது நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குது. நாம பலப்படுவதற்கு சில ஆவிக்குரிய வரங்கள் நமக்கு உதவியா இருக்கு. மற்ற ஆவிக்குரிய வரங்கள் மற்றவங்களை, பிறரை ஸ்திரப்படுத்துவதற்கு உதவியா இருக்கு. பவுல் அங்கேயே சொல்ற ரோமர் 1வது அதிகாரத்துல, உங்களிலுள்ள விசுவாசம் என்ன ஆறுதல் படுத்துது, என்னிலுள்ள விசுவாசம் உங்களை ஆறுதல் படுத்துது. விசுவாசம் என்கிற ஆவிக்குரிய அந்த வரம், விசுவாசம் என்கிற அந்த ஆவியின் கனி என்ன செய்து பிறரை அது ஆறுதல் படுத்துது. ஒரு ஊழியக்காரன் பவுல் சொல்றாரு, உங்களுக்கிட்ட இருக்கிற விசுவாசம் என்ன ஆறுதல் படுத்துது, என்ன பலப்படுத்துது, என்ன ஸ்திரப்படுத்துது. என்னிலுள்ள விசுவாசம் உங்களை ஆறுதல் படுத்தும், உங்களை ஸ்திரப்படுத்தும். அந்த ஆவிக்குரிய வரங்களை நாம் பெற்றுக்கொள்வதன் மூலம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் பலப்படுகிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையில கர்த்தருக்குள் தன்னை தாவீது திடப்படுத்தி கொண்டார், பலப்படுத்தி கொண்டார். அதுவரைக்கும் அவர் பலவீனமாக அவர் ஆவியில காணப்பட்டார். இந்த சூழ்நிலைகளை நாம இந்த நேரத்துல அவங்க கூட இருந்த அந்த 600 மனிதர்கள், அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? அதாவது சில மனிதர்கள் மூளை அறிவிலிருந்து ரியாக்ட் பண்ணுவாங்க, சில மனிதர்கள் அவங்களுடைய ஹார்ட், அவங்களுடைய மனதளவுல இருந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. ஹார்ட் அண்ட் ஹெட், இது ரெண்டுத்தையும் இணைத்து செயல்படுறது ஒரு சமநிலையான, ஒரு முதிர்ச்சியான மனபலம் கொண்ட ஒரு ஒரு மனநிலை. இதை நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தில், இங்கிலீஷ் டிக்ஷனரியில் நான் தேடி இந்த வார்த்தைகளை கொஞ்சம் பிரித்து இன்னைக்கு நாள் முழுவதும் அதை நான் பற்றி ஆராய்ந்து தேடிட்டு இருந்தேன். அதில் நான் எழுதினதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஹார்ட் அண்ட் ஹெட், இருதயம் அடுத்து மூளை. இதை எப்படி பிரிக்கலாம்னா, ஒன்று சென்டிமெண்டலாக இருக்கிறது, இன்னொன்று மென்டல் ஹெல்த்தில் இருக்குது. ஒரு அசம்பாவிதம் நடந்துருது, பிள்ளைக்கு அடிபட்டுருது, ஒரு பாத்திரம் உடஞ்சிருது, ஒரு பொருள் தொலைஞ்சிருது, ஒரு நெருங்கிய ஒரு உறவினருக்கு, ஒரு குழந்தைக்கு, கணவனுக்கோ மனைவிக்கோ பெற்றோருக்கோ சகோதரங்களுக்கோ ஒரு துக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, அங்க அறிவு சார்ந்த நிலையில சிந்திக்கிறவங்க உண்டு, உணர்வு சார்ந்த நிலையில பதட்டப்பட்டு செயல்படுறவங்க உண்டு. இன்னொரு விதத்தில் சொன்னோம்னா, இன்டெலெக்சுவல் ரியாக்ஷன், சைக்காலஜிக்கல் ரியாக்ஷன். சில பேர் ஃபீலிங்ஸ் அடிப்படையில் செயல்படுவாங்க, சில பேர் கிளவர் அண்டர்ஸ்டாண்டிங், தெளிவான புரிதலோடு நிதானமாக செயல்படுவாங்க. இன்னொருத்தவங்க எமோஷ்னல் ஸ்டேட்டில் இருப்பாங்க, எப்போதுமே அவங்க எதுக்கு எடுத்தாலும் எமோஷ்னலாகவே செயல்படுவாங்க, உணர்ச்சி வசப்படுவாங்க, உடனே அழுதுடுவாங்க, அல்லது உடனே கோபப்பட்டுடுவாங்க, அல்லது உடனே சந்தேகப்பட்டுடுவாங்க, உடனே நம்பிடுவாங்க, அவங்க உடனே அன்பு காட்டிடுவாங்க, ஸோ உடனே கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாமே எமோஷ்னல் பேஸ்டாக இருக்கும். இன்னொரு சில பேர் ரொம்ப ப்ராக்டிக்கல் ஸ்டேட்டில் இருப்பாங்க, நடைமுறையாக பார்ப்பாங்க. இங்கே இந்த தாவீதோடு கூட இருந்த இந்த 600 பேரும் அவங்களுடைய ஹெட்டை யூஸ் பண்ணல, அவங்களுடைய மூளையை, பிரெயினை இன்டெலெக்சுவலாக வித் கிளவர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ப்ராக்டிக்கலாக அவங்க சிந்திக்கலை.
அவங்க ரொம்ப ஃபீலிங்ஸில், எமோஷ்னலாக, சென்டிமெண்டலாக அவங்க வந்து யோசிக்க ஆரம்பித்தாங்க. வெறும் மனதளவில் மட்டும் யோசிக்கிறவங்க பல நேரங்களில் பலவீனமாக இருப்பாங்க. மூளை அறிவில் யோசிக்கிறவங்க மனதளவில் அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இது ஜஸ்ட் சைக்காலஜிக்கல் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் கர்த்தருக்குள் திடப்படுகிறவர்களும் அந்த பழக்கமும் நமக்கு வேணும். அதே நேரத்தில் நம்முடைய மனதளவில் நாம் இன்டெலெக்சுவலி, ப்ராக்டிக்கலி, மென்டலி we have to be strong enough. அந்த திறமை நம்ம வளர்த்து கொள்ளணும். அந்த ஜாக்கிரதை, அந்த சமயோஜித புத்தி. சில பேர் நல்ல தாடி மீசையெல்லாம் இருக்கும், நல்ல வாட்டசாட்டமான ஆண்களாக இருப்பாங்க. ஆனால் மனசில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப மனதளவில் வீக்காக இருப்பாங்க. அது ஒருவேளை அவங்க பார்த்தீங்கன்னா சின்ன விஷயத்துக்கு ரொம்ப பயந்துருவாங்க, சின்ன விஷயத்துக்கு ரொம்ப கோவப்படுவாங்க, முன்கோபம் அதிகமாக இருக்கும். நான் கடந்த ஒரு 7 வருஷமாக வந்து ஹேண்டிகேப் பிள்ளைங்களை பார்த்துக்கிற வேலை தான் நான் பாரிஸில் செஞ்சிட்ருக்கிறேன், ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில். இந்த வருஷம் மட்டும் எனக்கு 4 பிள்ளைங்களை கொடுத்துருக்குறாங்க. அவங்கள ஒரு ஆளுக்கு ஒரு பிள்ளை இல்லை 2 பிள்ளை தான் கொடுக்கணும். எனக்கு 4 பிள்ளைங்களை கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரொம்ப நல்லா வேலை செய்கிறீங்கன்னு 4 பேரை கொடுத்துட்டாங்க. அதில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, எனக்கு ஃப்ரெஞ்சில் ஃபார்மாஷன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க, 80 மணி நேரம் ட்ரைனிங் கொடுத்தாங்க எனக்கு. அதில் இந்த ட்ரைனிங்கில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, அதிகமாக கோபப்படுறவங்க வந்து ஹேண்டிகேப்ட் பீப்புள் அப்படின்னு ட்ரைனிங்கில் சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், ஆசியாவை சேர்ந்த, இந்தியாவை சேர்ந்த, இலங்கையை சேர்ந்த எத்தனை பேர் ஹேண்டிகேப்ட் தெரியுமா? அதாவது ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவல், எனக்கு இது வேணும், அது கிடைக்கலன்னா கோபம். திருமணமானவர்களுக்கும் சரி, திருமணமாகாதவர்களுக்கும் சரி, மனதளவில் எனக்கு இது வேணும், அதை மனைவி கொடுக்கலன்னா கணவருக்கு கோபம் வந்துடும், கணவர் அதை கொடுக்கலன்னா மனைவிக்கு கோபம் வந்துடும். இது வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவல். இது ஒரு விதமான மனதளவில் அவங்க வந்து ஊனமுற்றவர்கள் தான். அது ஒரு ஊனம். அவங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவலை கண்ட்ரோல் பண்ண தெரியாது. அவங்களுடைய அந்த வேணுன்றதுல பிடிவாதம் பிடிப்பாங்க, வேண்டான்றதுலையும் பிடிவாதம் பிடிப்பாங்க. எனக்கு இது கிடைச்சே ஆகணும்னு அழுவாங்க. குழந்தையா இருக்கும்போது அப்படி இருக்கிறது ஓகே. ஆனால் அப்பா அம்மாவாகியும் கணவன் மனைவி ஆகியும் இல்லற வாழ்க்கையில், ஒரு குடும்ப வாழ்க்கையில், அந்த பால் உறவில், இதுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு எத்தனை கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, திட்டிக்கிறாங்க, ஒருத்தவங்களை கடித்து பட்சிக்கிறாங்க. அது ஏன்னா அவங்க மனதளவில் ஊனமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய விருப்பங்களை கண்ட்ரோல் பண்ண தெரியல, அவங்களுடைய மனதை அடக்க தெரியல. அதுதான் ஆவிக்குரிய கனியில் ஒன்று, இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல். இங்கே இந்த 600 பேருக்கும் அது இல்லை. அந்த சர்க்கம்ஸ்டான்சஸில் அவங்களால அதை எப்படி நடத்துறதுன்னு தெரியல. ஆல்ஃப்ரெட் குவென் அப்படின்ற ஒரு ஆத்தர் இந்த சூழ்நிலைக்கு ஒரு அருமையான ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது ஃப்ரெஞ்சில் வாசிக்கிறேன், பிற்பாடு தமிழில் சொல்கிறேன். Sur quoi David a-t-il fondé sa confiance en son Dieu? தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார்னு வாசிக்கிறோமே. எப்படி தாவீது எதின் அடிப்படையில் தேவன் பேரில் அவர் நம்பிக்கை உள்ளவராக இருந்தார்? எதின் அடிப்படையில், எதை அடிப்படையாக கொண்டு, எதை அஸ்திபாரமாக கொண்டு தாவீது தேவனிடத்தில் அவர் நம்பிக்கையாக, தேவன் பேரில் உறுதியாக அவர் தன்னை திடப்படுத்தி கொண்டார்? Sur quoi David a-t-il fondé sa confiance en son Dieu? Il se rappelait les promesses de Dieu et ses délivrances dans le passé. அவர் ஆல்ஃப்ரெட் குவென் என்கிறவர் என்ன பதில் கொடுக்கிறாருன்னா, தாவீது கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள், அவருடைய ப்ராமிசஸ், அதை நினைவு கூர்ந்தார். அல்லது கடந்த காலத்தில் கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கையில் கொடுத்த, செய்த விடுதலைகள், அந்த டெலிவரன்ஸ். Comment Dieu a délivré dans le passé David. Il se rappelait les promesses de Dieu et ses délivrances dans le passé. அப்படின்னு ஆல்ஃப்ரெட் குவென் இந்த வசனத்துக்கு ஒரு கேள்வி எழுப்பி அதுக்கு ஒரு பதில் கொடுக்கிறார். தாவீது கர்த்தருடைய வாக்கு தத்தங்களையும்
கர்த்தர் கடந்த காலத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த விடுதலைகள், கர்த்தர் எப்படி விடுவித்தார், சிங்கத்திட்ட இருந்து, கரடிகிட்ட இருந்து, கோலியாத்துக்கிட்ட இருந்து, சவுல் கையிலிருந்து, சவுளுடைய ஈட்டியிலிருந்து, நோபு பட்டணத்திலிருந்து, சாமுவேல் கிட்ட இருக்கும்போது எப்படி தீர்க்க தரிசன ஆவியை கொடுத்து சவுலுக்கும் சவுளுடைய படை வீரர்களுக்கும் அவங்க தீர்க்க தரிசனம் சொல்ல வைத்து சவுல் வஸ்திரம் இல்லாம விலகி கீழே விழுந்து கிடக்கிற அளவுக்கு, சவுலால வந்து தாவீதை பிடிக்க முடியாத அளவுக்கு வனாந்தரங்கள்லையும் கெபிகள்லையும் எப்படி சவுளுடைய அந்த அவருடைய சால்வின் ஓரத்தை வெட்டுகிறதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து சவுலுக்கு உணர்த்துவதற்கு, சவுளுடைய செம்பையும் அவருடைய ஈட்டியையும் எடுத்துட்டு வர்றதுக்கு, இப்படி எல்லாம் தாவீதுக்கு சமயங்களை, வாய்ப்புகளை, பாதுகாப்பை, பராமரிப்பை பல சூழ்நிலைகளில் ராத்திரியில வந்து தன்னுடைய மனைவியோடு வீட்டில் இருக்கும்போது, சவுளுடைய மகளோடு வீட்டில் இருக்கும்போது படை வீரர்கள் வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டாங்க. ஆனால் அங்கே எவ்வளவு கிருபையாக ஜன்னல் வழியாக தப்பித்து ஓடுவதற்கு, யோனத்தான் மூலமாக பல முறை காப்பாற்றப்படுவதற்கு, யோனத்தான் உடைய அன்பு கிடைப்பதற்கு, இதெல்லாம் தாவீது நினைச்சு பார்க்கிறார். கடந்த காலத்தில் கர்த்தர் எப்படியெல்லாம் என்னை காப்பாற்றினார், எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம், சாமுவேல் தீர்க்கதரிசி எதுக்காக வீடு தேடி வந்தார், எங்கள் அப்பாவுக்கும் எங்களுடைய சகோதரர்களுக்கு முன்பாக தைல கொம்பு எடுத்து எதுக்காக என்னை அபிஷேகித்தார். அவர் அபிஷேகித்த பிற்பாடு கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் வந்து தங்கி இருக்கிறத நான் உணர்ந்தேன். நான் பாட்டு பாடினா ராஜா சவுலுக்கு பிடித்திருந்த பொல்லாத ஆவி நீங்கி அவர் சுகமானதை நான் பார்த்தேன். நான் பாட்டு பாடி இன்னொருத்தருக்கு பொல்லாத ஆவியிலிருந்து விடுதலை பெற்றார். என் மூலமா கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார். எனக்கு மட்டும் செய்யல, என் மூலமாகவும் செய்திருக்கிறார். இதெல்லாம் தாவீது நினைச்சு பார்க்கிறார். மனுஷர்களுடைய தயவு, அந்த சவுளுடைய உடன் ஊழியர்கள், மந்திரிகள், படை வீரர்கள், இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் தாவீது மேல பிரியமா இருந்தாங்க, தாவீதை பாராட்டினாங்க. இதெல்லாம் நினைச்சு பார்க்கிறார். கர்த்தர் செய்த உபகாரங்கள், கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள், இதெல்லாம் நினைத்து பார்த்து பிராக்டிக்கலா தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அந்த வசனத்தை வாசிக்கும் போது அது ஜெபம் மட்டுமல்ல, ஜெபம் அவசியம்தான், ஜெபம் மட்டுமல்ல, துதி அவசியம்தான், ஆனா துதி மட்டுமல்ல, கர்த்தரை துதிப்பதின் மூலம், கர்த்தரிடத்தில் ஜெபிப்பதின் மூலம் மட்டுமல்ல, நடைமுறையாக பிராக்டிக்கலாக நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னென்ன இக்கட்டுகள்ல இருந்து நம்மை விடுவித்தார், எப்படியெல்லாம் விடுவித்தார், எப்படியெல்லாம் நம்ம ஜெபித்தோம், கேட்டோம், எப்படியெல்லாம் அவர் பதில் கொடுத்தார். சில நேரத்தில் உடனே கொடுத்தாரு, சில நேரத்தில் கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுத்தாரு, சில நேரத்தில் தாமதமாக கொடுத்தார். ஆனா அதிசயமா அற்புதமாக கர்த்தர் எப்படி தேவைகளை சந்தித்தார், இக்கட்டுகளிலிருந்து எப்படி விடுவித்தார். சங்கீதம் 3, சங்கீதம் 6, 13, 17 இந்த சங்கீதங்கள் எல்லாம் இந்த சிந்தனையோடு ஒப்பிட்டு நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது தன்னுடைய இக்கட்டுகளில் அவர் இயற்றிய இசைகள், அவருடைய ஆத்தும கீதம். சங்கீதம் 3 நாம் வாசிக்கிறோம், தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். சங்கீதம் 6 நெகினோ தென்னும் வாத்தியத்தில் செமினி தென்னும் ராகத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள். சங்கீதம் 3 எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். 4:5 நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். 6வது வசனத்துல, 6வது அதிகாரத்திலையும் இதே சிந்தனைகளை வாசிக்க முடியும். 13, 17 13வது அதிகாரம், கர்த்தாவே எதுவரைக்கும்னு முதல் 2 வசனத்துல கேட்டுட்டு, என் தேவனாகிய கர்த்தாவே, வசனம் 3 நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும், நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். 5 உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும்,
கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். 17வது அதிகாரத்திலேயும் தாவீதினுடைய விண்ணப்பம், கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளில் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும். 5, என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். 8, கண்மணியைப் போல என்னை காத்தருளும். 14, 15 கடைசி வசனங்கள், மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாகும். இதெல்லாம் நெருக்கத்துல, பாடுகள்ல தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்ட விதங்கள், முறைகள், வழிகள். இத ஆல்ஃபிரட் கோல்னுடைய அந்த கருத்தும் இதுக்கு ஒத்து போகுது. அடுத்து இந்த தாவீது தன்னை உற்சாகப்படுத்த யாரும் இல்லாத போது, தாவீதுடைய வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கலாம். நிறைய நேரங்களில் நம்ம உற்சாகப்படுத்துறதுக்கு யாரும் இல்லை. என்னுடைய கடந்த 21 வருஷமா நான் ஊழிய பாதையில் இருக்கிறேன். ஒரு ஒரு கடைநிலை விசுவாசி தான். 21 வருஷம்தான் நான் ஊழியத்தில் இருக்கிறேன். எனக்குன்னு குழுன்னு இங்கே யாரும் இல்லை. என் பக்கத்தில் எப்போதுமே கூட இருக்கிறதுக்கு அப்படிலாம் இங்கே யாரும் பெருசாக இல்லை. நிறைய நேரங்களில் தனிமை தான். பல நேரங்களில் தனிமையான பயணங்கள். அது ஃப்ளைட்லேயே ட்ராவல் பண்ணாலும் உடல் அசதி கண்டிப்பாக இருக்கும். பல நேரங்களில் பஸ்ஸில் பல தூரங்கள் நடந்து போகணும். கையில் நிறைய நேரத்தில் ஆவிக்குரிய புத்தகங்களை தூக்கிட்டு போகணும். ஒரு சில ஞாயிற்றுக்கிழமைகளில் 2 சர்ச்சு 3 சர்ச்சில் பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்கும். கால் வலிக்கும். ஏன்னா எனக்கு ஏற்கனவே ஃப்ரெஞ்சில் அவுத்தார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இடது காலில் ஜவ்வு கிழிஞ்சிருக்கு. ரொம்ப நேரம் நிற்க முடியாது தான். ஆனால் முதுகில் பையில் வெயிட்டு, கையில் புத்தகங்கள், முந்திலாம் சிடிஸ் டிவிடிஸ் கொண்டு போவேன். அப்படியெல்லாம் தூக்கிட்டு போகணும். பல தூரங்கள் கார் ஓட்டணும். சில இடத்துல டிராஃபிக் ஜாம் ஆகும்போது கிளட்சை அமுக்கி 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 அது இன்னும் கால் வலி தரும். ஆனால் பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான மனித ஆவிகள் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஆவி ஆத்மா சரீரத்தோடு இருக்கிறோம். அப்போ ஈவில் ஸ்பிரிட்ஸ் அட்டாக்ஸ் ஒரு பக்கம் விட்டுடுங்க. ஆனால் மனுஷருடைய ஆவிகள், மனுஷருடைய வார்த்தைகள் அது வித்தியாசப்படும். அதனால தான் பெரும்பாலும் நான் போகிற சபைகளில் பெண்களுக்கு நான் கைகுப்பி ஸ்தோத்திரம் சொல்லுவேன். கை அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அந்த மனுஷர்களுடைய ஆவி என்னுடைய ஆவியை தாக்கக்கூடாது. அதனால செய்திக்கு முன்பாக அந்த முந்தின வாரங்களில் எந்த சபைக்கு போகிறேனோ அந்த சபையில் இருக்கிறவங்களோட நான் பேசுறது இல்லை. ஏன்னா அவங்க என் காதில் ஏதாவது போட்டுடுவாங்க. அதை நான் செய்தியில் சொன்ன மாதிரி ஆகிடும். ஃபோன் பேசுறது இல்லை, யாருக்கும் கை கொடுக்கறது இல்லை. சகோதரர்களுக்கு கை கொடுப்பேன். கூடுமான வரைக்கும் சகோதரிகளுக்கு வணக்கம் ஸ்தோத்திரம் சொல்றது கரங்குப்பி. அது எதுக்குன்னா நம்மளுடைய மாம்சம் பலவீனம் உள்ளது ஒன்று. அடுத்து அவங்களுடைய ஆவி எப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்கிறாங்க அது நமக்கு தெரியாது. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம டிஸ்டன்ஸில் நம்மை பாதுகாத்து கொள்ளணுமோ, கர்த்தருக்குள்ள நம்மை திடப்படுத்தி கொள்ளணுமோ அதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். டேவிட் knew that the encouragement he needed could only come from the Lord. தனக்கு தேவையான அந்த என்கரேஜ்மெண்ட், அந்த உற்சாகம் கர்த்தரிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும், கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும் என்பதை தாவீது அறிந்திருந்தார். அதனால தான் அந்த ட்ரியூன் பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்குறாங்க? பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்களோடு இருப்பதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, the grace of the Lord Jesus, அவர் தான் என்கரேஜ் பண்றார். கிரேஸ் அப்படின்னாலே அது கிருபை என்றாலே, அந்த அருள் என்றாலே அது ஒரு உற்சாகம். இயேசு கிறிஸ்து நம்மை உற்சாகப்படுத்துகிறார், நம்மளை முதுகில் தட்டி கொடுக்கிறார். பல நேரங்களில், தனிமையான நேரங்களில் நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ள பலப்படணும். கர்த்தருடைய ஜெபத்தில் பரிசுத்த ஆவியானவருக்குள் ஜெபம் பண்ணுவது, கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி சொல்வது, கர்த்தர் செய்த உபகாரங்களை மறந்துடக்கூடாது, ஆனால் பின்னானவைகளை மறக்கணும். ரெண்டுமே செய்யணும்.
பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடணும். மனுஷர் பேசினது அன்பு தீங்கு நினையாதுன்னு 1 வாசிக்கிறோம். மற்றவங்க பேசின தீமையான வார்த்தைகள், தீமையான கசப்பான நினைவுகள், இதெல்லாம் மறந்துடணும். பின்னானவைகளை மறந்துடணும். ஒரு வார்த்தை சொன்னாங்களா பார்த்தீங்களா, ஒரு மரியாதை கூட சொல்லலை அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அதெல்லாம் கடந்துடணும். அதெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, சுற்றம் பார்க்கின் குற்றம் இல்லை. உறவு பார்த்தா குறைய பார்க்க மாட்டோம், குறைய பார்த்தா உறவை பார்க்க மாட்டோம். பின்னானவைகளை மறக்கணும். ஆனால் கர்த்தர் செய்த உபகாரங்களை மறக்கக்கூடாது. எதில் அமினேஷியா வரணும், எதில் நம்மளுக்கு மெமரி பவர் அதிகமாக இருக்கணும், இதில் தான் நம்மளுடைய மனபலத்தை நம்ம வளர்த்து கொள்ள முடியும். சவுல் 1 சாமுவேல் 28வது அதிகாரம் அஞ்ஞனம் பார்க்கிற பெண்ணிடத்துல போகிறதுக்கு முன்ன 1 சாமுவேல் 28 வசனங்கள் 5-6 வாசிக்கிறேன். சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரிமினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. அப்பதான் அதுக்கு பிற்பாடு சவுல் அஞ்ஞனம் பார்க்கிற பெண்ணிடத்துல சவுல் போறார். ஆனா 1 சாமுவேல் 30 வாசிக்கிறோம் வசனங்கள் 7-8. தாவீது ஏற்கனவே தன்னுடைய இருதயத்தில் யோசித்து சொந்தமா எடுத்த முடிவினாலதான் பெலிஸ்தியர்களிடத்துல அடைக்கலமா வந்தாரு. இங்க நெருக்கப்பட்டிருக்கிறாரு. அமலேக்கியர்கள் வந்து தங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் சூறையாடி கொள்ளையடித்து பணைய கைதிகளா பிடிச்சிட்டு போயிட்டாங்க. 7-8 தாவீது அகிமேலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். சவுல் ஒரு பக்கம் கர்த்தரை தேடினார். ஆனா சவுலுக்கு கர்த்தரிடத்திலிருந்து பதில் வரல. தாவீது இங்க கர்த்தரை தேடுறாரு. அதே போல ஆசாரின் இடத்துல அபியத்தார் என்கிற ஆசாரின் இடத்துல ஏபோத்தை கொண்டு வர சொல்லி ஊரின் தும்மின் என்கிற கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற அந்த பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி கர்த்தருடைய சித்தத்தை அறிவதற்கு கர்த்தரிடத்துல ஜெபமாகவும் அல்லது கர்த்தருடைய அந்த ஆசாரியருடைய ஏபோத்தின் மூலமாக தேவ சித்தத்தை அறிவதற்கு கேட்கும்போது உடனே கர்த்தரிடத்திலிருந்து கிருபையாக தாவீதுக்கு பதில் வருது. அது உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்குது. அது ஒரு கேள்விதான். சவுல் கேட்டதற்கு ஏன் கர்த்தர் பதில் கொடுக்கல? இத்தனைக்கும் அஞ்ஞனம் பார்க்கிற பெண்ணிடத்துல போனதுக்கு பிற்பாடு சவுல் கர்த்தரிடத்துல விசாரிக்கல. கர்த்தரிடத்துல விசாரித்த பிற்பாடு தான் அஞ்ஞனம் பார்க்கிற பெண்ணிடத்துல போறார். நம்ம ஏற்கனவே முந்தின தியானங்கள்ல சிந்தித்தோம். கர்த்தர் ஏன் சவுளுடைய ஜெபத்திற்கு பதில் தரலன்னு சொல்லி நாம சிந்தித்தோம். அவருடைய கீழ்ப்படியாமை, அக்கிரம சிந்தை, அவருடைய முரட்டாட்டம், அவருடைய ரெபல்லியஸ் கேரக்டர், லேவியர்களை நோபு பட்டணத்துல கொன்றது, 85 ஆசாரியர்களை கொன்றது, ரத்த பழி, இப்படி நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். சுய பெருமை, இதெல்லாம் தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக இருப்பது, இதெல்லாம் சவுலுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க முடியாம தடையாக இருந்தது. ஆனா தாவீது கர்த்தரிடத்துல விசாரித்த போது, ஆசானுடைய ஏபோத்தின் மூலமாக தேவ சித்தத்தை அறிய முயற்சித்த போது கிரேஷியஸா கிருபையாக கர்த்தர் தாவீதுக்கு வழி நடத்தினார், பதில் கொடுத்தார். ஏன்னா யார் வந்து கொள்ளையடிச்சிட்டு போனாங்கன்னு தாவீதுக்கு தெரியாது. எந்த திசையில போனாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு வழி வரைக்கும், ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரைக்கும் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அந்த தடயங்கள், அவங்களுடைய குதிரைகள் போன தடயம், அவ்வளோ பேரை கூட்டிட்டு போய் 600 குடும்பங்களை, சிறுவர்கள், பெண்கள், பெரியவங்களை அவங்க பணைய கைதிகளா பிடிச்சிட்டு போறாங்கன்னா அந்த போன வழி கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் தூரத்துக்காவது இருந்திருக்கும். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா அவங்க 9வது வசனம், தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அப்பொழுது போனார்கள். எப்பொழுது? கர்த்தரிடத்துல விசாரிக்கிறாங்க. நீங்க போகலாம்னு கர்த்தர் சொல்றாரு, பின்தொடரலாம், பிடிப்பீங்க, சகலத்தையும் திருப்பி கொள்வீங்க என்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு வாக்கை கர்த்தர் கொடுக்கிறார், பதில் கொடுக்கிறார். அந்த விசுவாசித்து அவங்க போறாங்க. அந்த தடயங்களை பார்த்து, அவங்க எல்லாரும் நடந்து போன வழியை பார்த்து போறாங்க. அப்படிதான் நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆனா இந்த 600 பேரும் போகும்போது அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். 600 பேர் போறாங்க, ஒரு ஆறு வருது, பேசோர் என்கிற ஒரு ஆறு வருது. பிரெஞ்சில் அதுக்கு பேர் லுத்தோரம் தி பிசோர்.
அது ஏறக்குறைய ஒரு 35 கிலோமீட்டர் சூத் வெஸ்டில், சவுத் வெஸ்டில் சிக்லாக்லேருந்து அந்த ஆறு ஓடுது. ஒரு 35 கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க. ஏற்கனவே அவங்க வந்து 120 கிலோமீட்டர் 3 நாளில் நடந்து வந்திருக்காங்க. ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர்னு சொல்லி 1 சாமுவேல் 30:1 3ஆம் நாளிலே தான் சிக்லாவுக்கு வந்து சேர்றாங்க. ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர் நடந்து சிக்லாவுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த வெற்றிடமான இந்த இடத்த பார்க்குறாங்க. சொந்தக்காரங்க யாரும் இல்லை, குடும்பங்கள் இல்லை, பிள்ளைகள் இல்லை. அழுகுறாங்க. எப்படி அழுகுறாங்க? 4வது வசனம், அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு வேற அழுதுருக்கிறாங்க. சாப்பாடு இல்லாமல் வந்திருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இருந்த கொஞ்சம் பொருட்களோடு வந்திருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட எவ்வளவு மீதி இருந்துச்சுன்றதை நம்ம பின்னால் வாசிக்க முடியும். அவங்ககிட்ட இருந்தது என்ன? அத்திப்பழ அடை, வற்றலான திராட்சைப்பழ குலைகள், இதுதான் அவங்ககிட்ட இருந்துச்சு. 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். கொஞ்சம் அப்பம், கொஞ்சம் தண்ணீர், இவ்வளோதான் அவங்ககிட்ட இருந்தது. ஆனால் இங்கே வந்து பார்க்குறாங்க, வீடுகள் எரிந்திருக்கு, குடும்பங்கள் இல்லை, மனம் பலவீனப்பட்டிருக்கு, அழுதுருக்காங்க. சத்தம் போட்டு அழுகுறாங்க. பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதுருக்குறாங்க. மறுபடியும் ஒரு 35 கிலோமீட்டர் நடந்து வேற போகிறாங்க. இந்த நடை வந்து ஒரு அங்கலாய்ப்போடு நடக்கிற நடை, புலம்பலோடு நடக்கிற நடை. அதே நேரத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, பின்தொடரலாம், பிடிப்போம், எல்லாத்தையும் நாம் சகலத்தை திருப்பி கொண்டு வருவோன்னு வேற சொல்லியிருக்கிறாரு. நம்பிக்கையோடு வேற நடக்கிறாங்க, உற்சாகத்தோடு நடக்கிறாங்க. ஆனால் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்த பிற்பாடு ஆற்றை கடந்து எந்த பக்கம் போகணும்னு இப்போ தெரியல. ஏன்னா ஆற்று கடந்து அந்த எந்த பக்கம் போனாங்க அப்படின்றது அதுவும் ஒரு தடையாக இருக்குது. அந்த இடத்துல இப்போது இந்த 600 பேரில் 200 பேர் அங்கே நின்றுடுறாங்க. அவங்க டெட்லி டயர்ட், அவங்களால சுத்தமாக முடியல, அவங்க விடாய்த்து போனாங்க, அவங்க நின்று போயிடுறாங்க. 10வது வசனம், தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார். இப்போ ஒரு கேள்வி, எனக்கு வந்த கேள்வி, இந்த ஆற்றை கடந்து 600 பேரும் போகணும். தாவீதுடைய 600 படை வீரர்கள், அதில் 200 பேர் டயர்டாயிடுறாங்க. ரொம்ப தாகம், பசி, உடல் அசதி, மன வேதனை, நின்றுடுறாங்க. முடியல, எங்களால் போக முடியலன்னு. இப்போ என்ன கேள்வினா, இந்த அமலேக்கியர்கள் அவங்க ஒரு பெரிய படைகளோடு வந்திருக்கிறாங்க. வந்து இந்த 600 குடும்பங்களை அவங்க பணைய கைதிகளாக பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. இந்த 600 குடும்பங்களும் இந்த ஆற்றை கடந்து போனாங்களா, கடந்து போயிருப்பாங்களா, இல்லை எப்படி அந்த பக்கம் போனாங்க? ஆற்றை இவங்க கடந்தாங்கன்னா அவங்களும் தான் கடந்திருப்பாங்க. பிள்ளைகள், சிறுமிகள், அங்கே இருந்த ஸ்திரீகள், பெண்கள், பெரியவங்க, இவங்க எல்லாரையும் கடக்க பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. எப்படி இவங்க எல்லாம் அதை கடந்து போனாங்க? படை வீரர்களுக்கே அது ரொம்ப களைப்பாக இருந்திருக்குன்னா அவங்களுக்கு எப்படி போயிருப்பாங்க, எப்படி கடக்க பண்ணி கொண்டு போனாங்க அப்படின்றது அது கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்குது. சரி, அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இது 35 கிலோமீட்டர் தான். இந்த சிக்லாகிலேருந்து இந்த பேசோர் ஆறு ஒரு 35 கிலோமீட்டர் நடந்து போய் 200 பேர் நின்றுட்டாங்க, 400 பேரோடு போகிறாங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் போது 1 சாமுவேல் 25வது அதிகாரம், அங்கே நீங்கள் போனீங்கன்னா ஏறக்குறைய 330 கிலோமீட்டர் இதே 600 பேர் தாவீதோடு கூட இருக்கும்போது அவங்க வந்து பாலைவனங்களில் இருக்கிறாங்க. 1 சாமுவேல் 25 பாலைவனங்களில் அவங்க இருக்கும்போது அங்கே நாபால் இடத்துல போய் கொஞ்சம் உணவு ப்ரொவிஷன்ஸ், அவங்களுக்கு ஏதாவது உணவு கொடுப்பாரு. ஏன்னா அங்கே நாபால் வந்து மயிர் கத்திருக்கிற ஆடுகளுக்கு அங்கே அந்த ரோமங்களை எடுக்கிற ஒரு விழா மாதிரி நடக்குது. அந்த நாபாலுடைய மெய்ப்பொருளுக்கு உதவி செஞ்சதுனால நாபால் நமக்கு ஏதாவது திரும்ப உதவி செய்வார்னு சொல்லி போகிறாங்க. இப்போ போகும்போது எத்தனை பேரை விட்டுட்டு எத்தனை பேரோட தாவீது போறார் பாருங்க. 1 சாமுவேல் 25 13வது வசனம். தாவீது தன் மனுஷரை பார்த்து, நான் நாபால் வந்து உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லி அனுப்பிட்டார். அப்போ தாவீது தன் மனுஷரை பார்த்து, நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்றான். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டி கொண்டார்கள். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டி கொண்டான். ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள். 200 பேர் ரஸ்துக்கள் அண்டையில் இருந்து விட்டார்கள். இப்போ இந்த 600 பேர்ல 600 குடும்பங்களோடு கூட 200 பேரை விட்டுட்டு, ரஸ்துக்கள்னா அவங்களுடைய பொருட்கள், வீடுகள், உறவினர்கள், குழந்தைகள், இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு டிஃபென்ஸ் இருக்கணும்னு சொல்லி 200 பேரை வச்சுட்டு தான்
தாவீது சுய நீதியோடு நாபாலுக்கு நீதி வழங்கணும், பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி 400 பேரோடு நாபாலுக்கு எதிர்த்து யுத்தம் பண்ண போறாங்க. அப்ப அந்த 600 பேர்ல 200 பேரை விட்டுட்டு 3ல் ஒரு பங்கு விட்டுட்டு 2 பங்கோடு தான் தாவீது எத்தனை கிலோமீட்டர் போனாருன்னா 330 கிலோமீட்டர் மாகோனுக்கு போறாரு. அங்க போகும்போது 18வது வசனத்துல நாபாலுடைய மனைவி அபிகாயில் என்ன பண்றாங்க, தீவிரமாய் 1 சாமுவேல் 25:18 தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்சையும் வற்றலாகப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் ஏற்றி கொண்டு வந்து இந்த 400 பேரோடு வந்து தாவீதுட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படின்னா 200 அப்பம்னா 400 படை வீரர்கள் இருக்கிறாங்க. 200 அப்பம், 200 படை வீரர்களுக்கு 100 அப்பங்கள் என்கிற கணக்கு வீதத்துல கொண்டு வராங்க. 2 துருத்தி திராட்சை ரசம், அதாவது 200 பேருக்கு 1 துருத்தி திராட்சை ரசம் அந்த கணக்குல 5 ஆடுகள் 5 படி வறுத்த பயிற்று வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகள். அப்படின்னா 50 திராட்சை குலைகள் 200 படை வீரர்களுக்கு. இந்த கணக்குல தான் அவங்க 200 அத்திப்பழ அடைகள் எல்லாம் கொண்டு வந்து 400 பேரோடு தாவீது வராருன்னு தன்னுடைய வேலைக்காரன் மூலமாக கேள்விப்பட்ட அபிகாயில் இது எல்லாத்தையும் 400 பேருக்கு தான் கொண்டு வராங்க. 200 பேருக்கு இது போகல. இந்த 400 பேரும் தாவீதும் இதெல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா இவங்க பசியோட வந்திருக்கிறாங்க, கோபத்தோடு வந்திருக்கிறாங்க. அவங்கள சமாதானப்படுத்துவதற்காக காணிக்கையாக இதை கொடுக்குறாங்க. இது 330 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்து வந்திருக்காங்க. 330 கிலோமீட்டர்னா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தூரம்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு தூரம் கால்நடையாக ஆயுதங்களோடு 400 பேர் தாவீதோடு வந்திருக்கிறாங்க. இந்த அனுபவத்துல தான் ஜஸ்ட் ஒரு 35 கிலோமீட்டர் இந்த பேசோர் ஆற்றண்டை வரைக்கும் நடந்து போய் 600 பேரும் அதுக்கு மேல 200 பேர் கடக்க முடியல. அப்போ இந்த 400 பேரோடு தாவீது போகும்போது அவங்க போய் எல்லாரையும் கொள்ளையடிச்சிட்டு வராங்க. 20வது வசனத்துல இது தாவீதின் கொள்ளை அப்படின்னு சொல்றாங்க. 21 விடாய்த்து போனதினாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டையிலே தங்கியிருந்த 200 பேரிடத்துக்கு தாவீது வருகிற போது இவர்கள் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள். தாவீது அந்த ஜனத்திற்கு சேர்ந்து அவர்கள் சுவை செய்தி விசாரித்தான். அப்பொழுது 22 தாவீதோடு நடந்து வந்த அந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லாரும் அவர்கள் எங்களோட வராதபடியினால் நாங்கள் திருப்பிக் கொண்டு கொள்ளை உடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. அவர்கள் ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியும் தன் தன் பிள்ளைகளையுமே அழைத்து கொண்டு போகட்டும் என்றார். ஏன்னா ஏற்கனவே அபிகாயில் கொடுத்தது 400 பேர் மட்டும்தான் பயன்பட்டது. 330 கிலோமீட்டர் போகும்போது அது 200 பேருக்கு கொண்டு வந்து கொடுக்கல. அதே பாணியில இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, 35 கிலோமீட்டர் வரைக்கும் தான் நம்ம கூட வந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க வராதனால அவங்க மனைவி பிள்ளைங்களை மட்டும் கூட்டிட்டு போட்டோம், இந்த கொள்ளையில அவங்களுக்கு பங்கு இருக்கக்கூடாது என்கிற ஒரு பகிர்ந்தளிக்கிற மனம் இல்லாம, சந்தோஷத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய அந்த மனநிலை இல்லாம இந்த 400 பேரும் நடந்துக்கிட்டாங்க. அப்பதான் தாவீது ஒரு தீர்ப்பு இடுறாரு. அந்த தீர்ப்பு இன்றைய வரைக்கும் இஸ்ரவேலர் மக்கள் படையில அவங்களுடைய ஆர்மியில இருக்குதுன்னு எழுதியிருக்கு. 23 அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். 24 இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும், சரி பங்காக பங்கிடுவார்களாக என்றான். 25 அப்படியே அந்நாள் முதற்கொண்டு நடந்து வருகிறது. அதை இஸ்ரவேலிலே இந்நாள் வரைக்கும் இருக்கும் கட்டளையும் பிரமாணமுமாக ஏற்படுத்தினான். இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டு காலத்துல சபைக்குள் ஒரு ஊழியங்கள் நடக்குது, பலவிதமான ஊழியங்கள் நடக்குது. சபைக்கு வெளியே சுவிசேஷ ஊழியம், மிஷினரி பணி, இது பைபிள் டிரான்ஸ்லேஷன், சமூக பணி, கல்வி பணி, மருத்துவ பணி, இது மாதிரி நிறைய பணிகள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு பேர் பேரா சர்ச் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. பேப்டிஸ்ட் சர்ச் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மிஷினரிகளை அனுப்ப மாட்டோம், மிஷினரிகளை தாங்க மாட்டோம் சொல்லும்போது வில்லியம் கேரி இந்தியாவுக்கு வந்தார். பேப்டிஸ்ட் மிஷினரி சொசைட்டி BMSன்னு ஆரம்பித்தார். அது பேப்டிஸ்ட் சர்ச் நடத்தினதில்லை, பேப்டிஸ்ட் சர்ச்சிலிருந்து வந்த வில்லியம் கேரி பேப்டிஸ்ட் மிஷினரி சொசைட்டின்னு பேரா சர்ச் ஆர்கனைசேஷன் ஆரம்பித்தார். வேலூரில் CMC ஐடாஸ் கேடர்
அம்மா வந்து ஆரம்பித்தாங்க. ஆங்கிலிக்கன் சர்ச்சும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மிஷினரி ஊழியத்தை தாங்கிறத நிறுத்தும்போது, அனுப்புறதை நிறுத்தும்போது, லண்டன் மிஷினரி சொசைட்டி அவங்க LMS அவங்க ஆரம்பித்தாங்க. சில வாலிபர்கள் சேர்ந்து ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். வாட்ச்மேன் நீ என்று நிறைய பேரை சொல்லலாம். எப்போ ஒரு சபையானது மிஷினரி பணியை, முக்கிய பணியை செய்ய முடியாமல் தனக்குள்ளே இருக்கிற காரியங்களுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்போது, இதை செய்யணும் தான் சபைக்கு கூடி வருவதற்கு, சீஷர்களுக்கு கூடுகிற இடத்துக்கு வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், அங்கே உள்ள சேர்ஸ் வாங்கி போடணும், நாற்காலிகள் வாங்கணும், இன்னும் நிறைய தேவைகள் இருக்குது, பண தேவைகள். ஆனால் மிஷினரிகளாக வாலிபர்களை அனுப்பணும், மிஷினரிகளை தாங்கணும். இதை செய்ய முடியாதபடிக்கு அவங்களுடைய தேவைகள் இங்கே உள்ளேயே அதிகமாக இருக்கும்போது பேரா சர்ச் ஆர்கனைசேஷன் எழும்புறாங்க. அதுக்கு ஆண்டவர் எழுப்புறார் நிறைய பேர். அப்போது இதை சரி பங்காக பிரிக்க வேண்டும். தாவீது சொல்றாரு, இந்த காரியத்தில் என்ன செய்யணும், யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும். சரி பங்காக பங்கிடுவார்களாக. 1 சாமுவேல் 30:24. மிஷினரிகளாக போகிறவர்களுக்கு, மிஷினரிகளாக அனுப்புகிற சபைக்கு 2 பேருக்கும் சரி பங்காக பங்கு வீதம் கிடைக்க வேண்டும், பங்கிட வேண்டும். காணிக்கை கொடுக்கும்போது அது பணமாக, பொருளாக, உடையாக, உணவாக உதவி செய்யும் போது, அல்லது நம்ம ஜெபிக்கும் போது. ஏன்னா 2 கொரிந்தியர் 1:11 பவுல் சொல்றாரு, 2 கொரிந்தியர் 1 11 வசனத்தில் சொல்றாரு, விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். வெறும் பண உதவி மட்டும் உதவி இல்லை, விண்ணப்பத்தினால் உதவி செய்யுங்கள். ஜெபிக்கும் போது நம்ம மிஷினரிகளுக்காக மட்டும் ஜெபிக்கக்கூடாது, சபைக்காக ஜெபிக்கணும். சபைக்காக மட்டும் ஜெபிக்கக்கூடாது, மிஷினரிகளுக்காக ஜெபிக்கணும். மிஷினரிகளுக்கு மட்டும் பண உதவி அனுப்பிட்டு இருக்கக்கூடாது, சபைக்கும் பண உதவி செய்யணும். சபைக்கு மட்டும் பண உதவி செய்யக்கூடாது, மிஷினரிகளுக்கும் பண உதவி செய்யணும். இதை இந்த 1 சாமுவேல் 30 இதை கேட்கறதுக்கு, வாசிக்கிறதுக்கு, தியானிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. நடைமுறைப்படுத்த முடியுமா? யோசித்து பாருங்க. நம்ம தசமபாகன்ற பேர்ல, அல்லது காணிக்கைன்ற பேர்ல, ஸ்பெஷல் ஆஃபரிங்ன்ற பேர்ல, அல்லது பிரதிஷ்டை காணிக்கைன்ற பேர்ல, குழந்தை பிரதிஷ்டையின் போது, ஒரு பிறந்த நாளின் போது நம்ம சாப்பாடுலாம் செஞ்சு சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம். ஏழைகளுக்கு கொடுக்குறோமா? மிஷினரிகளுக்கு கொடுக்குறோமா? பைபிள் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்களா அவங்களுக்கு நினைக்கிறோமா? 5 வகையான ஊழியங்கள்னு பேசுகிறோம். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷம், மெய்ப்பர், போதகர்னு. ஆனால் தசமபாகம் ஏன் ஒரே ஒரு ஊழியத்துக்கு மட்டும் போகுது? மீதி 4 பேருக்கு ஏன் போக மாட்டிருக்கு? இல்லை, அட்லீஸ்ட் மீதி ஒருத்தவங்களுக்காவது போகணுமே. இந்த கேள்வி சிந்திச்சிருக்கிறோமா? இங்கே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இங்கே தான் பணம் கட்டணும், அங்கே கட்டக்கூடாதுன்னு பேசுகிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் தாவீது பழைய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்கிறாரு, யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும், சரி பங்காக பங்கிடுவார்களாக. அப்படியே 25 அந்நாள் முதற்கொண்டு நடந்து வருகிறது, அதை இஸ்ரவேலிலே இந்நாள் வரைக்கும் இருக்கும் கட்டளையும் பிரமாணமுமாக ஏற்படுத்தினான். நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள்னு சொல்றோம். யோசித்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். நான் இப்படி சொல்றதுனால சபைக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்லல, இப்படி சொல்றதுனால மிஷினரிகளுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்லல. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டு விடாது இருக்க வேண்டும். இந்த ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய செவி உள்ளவர்கள் இதை கேட்க கடவர்கள், காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். நாம சரிப்பங்காக பிரித்து, சுவிசேஷகர்களுக்கும் ரேடியோ மினிஸ்ட்ரி இருக்குது, கைப்பிரதி ஊழியம் இருக்குது, ஜெயில் மினிஸ்ட்ரி இருக்குது. உங்களுக்கு தெரிந்த நம்பகமான, ஆரோக்கியமாக, உண்மையாக ஊழியம் செய்கிற மிஷினரிகள் இலங்கையில் இருக்கலாம், இந்தியாவில் இருக்கலாம், எங்கெங்கேயோ இருக்கலாம், மிஷினரி ஸ்தாபனங்கள் இருக்கலாம். அவங்களுக்கு மட்டும் செய்யக்கூடாது. நாம் சபை கூடி வருகிற ஸ்தல சபைக்கு அந்த ஊழியர்களை, சபை மெய்ப்பர்களை நாம் தாங்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் சபைக்கு மட்டுமே செய்து கொண்டிருந்து மிஷினரி ஊழியங்களை தாங்காமல் இருக்கக்கூடாது. இதை புரிந்து கொண்டு இதை செயல்படுத்த, சரி பங்காக பிரித்து செயல்பட கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருவாராக. யுத்தம் கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது, ஜெயமும் கர்த்தருடையது.
சகலமும் அவரால், அவர் மூலமாய், அவருக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதை புரிந்து கொண்டு செயல்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு நாம் சிந்தித்த இந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஜெபம் செய்யலாம். சகல நன்மைக்கும் ஊற்றுக்காரணரே, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வெளிச்சங்களின் பிதாவாகிய உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு வருகிறது. நாங்கள் எதிலேயாகிலும் நாங்கள் குறைவுள்ளவர்களாயிருந்தால், ஞானத்தில் குறைவுள்ளவர்களாயிருந்தால் உம்மிடத்திலே நாங்கள் கேட்க வேண்டும். உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை குணப்படுத்துகிறவர் கர்த்தாவே, தாவீதுக்கு அருளின கிருபைகள் எங்களுக்கு தாரும். எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் நாங்கள் எங்களை திடப்படுத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், நீர் எங்களுக்கு கடந்த காலங்களில் செய்த அற்புதங்கள், நீர் எங்களை விடுவித்த முறைகள், நாங்கள் உம்மை கூப்பிட்ட நாளில் நீர் எங்களுக்கு மறு உத்தரவு அருளியிருக்கிறீர். எத்தனையோ விதங்களில் எங்களை காப்பாற்றி இருக்கிறீர். ஆண்டவரே, அவைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அவைகளை நினைத்து பார்க்கிறோம். காப்பாற்றின தேவன் காப்பாற்றுவார், இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு உதவி செய்வார் என்கிற விசுவாசம்தான் கர்த்தருக்குள் நாங்கள் எங்களை திடப்படுத்திக் கொள்கிற அந்த மன உறுதி. அதை எங்களுக்கு தாரும். வெறுமனே உணர்ச்சி வசப்பட்டு உணர்வுபூர்வமாக நாங்கள் ஒரு சூழ்நிலையை பார்க்காமல், ஒவ்வொரு சர்க்கம்ஸ்டான்சஸ்லையும் சிச்சுவேஷன்ஸ்லையும் மன வலிமையை தாரும், காலத்துக்கேற்ற வளர்ச்சியை தாரும். நாங்கள் ஆபத்து காலங்களில் மன உறுதியாய் இருக்கக்கூடிய, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனமுடையவன் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்கிறீர். அந்த கிருபையை எங்களுக்கு தாரும். குடும்பத்தில் எல்லாத்துக்கும் முன்கோபம், சந்தேகம் இல்லாமல் ஆண்டவரே, நாங்கள் மன உறுதியோடு கூட தெளிவான கண்களோடு நாங்கள் நிதானித்து பார்க்க உதவி செய்யும். அந்த டிசர்னிங் ஸ்பிரிட், ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தினால் எங்களை நிரப்பும். அந்த ஆவிக்குரிய கலையை தாரும். யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறாங்களோ, மனுஷர்களுடைய வார்த்தைகள், பண குறைவு, தேவைகளின் அடிப்படையில், ஆண்டவரே உறவுகளின் அடிப்படையில் சோர்ந்து போயிருக்கிற இருதயங்களுக்கு ஆண்டவரே, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணும், பலன் இல்லாதவர்களுக்கு பலத்தை தாரும். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்று நாங்கள் வாசிக்கிறோம். எங்களை பலப்படுத்தும், தைரியத்தை தாரும். நீதிமான் தன் மரணத்திலே தைரியமாய் இருக்கிறான், உறுதியாய் இருக்கிறான், நம்பிக்கையாய் இருக்கிறான். ஆண்டவரே, கர்த்தர் அப்படிப்பட்ட இருதயத்தை தந்து எங்களுக்கு முன் சென்று கோணநாளைகளை செவ்வையாக்குவீராக. ஒவ்வொருடைய சரீரத்திற்கும், ஆத்துமாவிற்கும், ஆவிக்கும் வேண்டியதை இந்த மே மாதம் 2024 முழுவதும் தந்து கர்த்தர் போஷித்து பராமரித்து பாதுகாத்து ஆசீர்வதியும். உடைய கரத்தை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ள உதவி செய்யும். கிருபை பெருகட்டும். உடைய வார்த்தையின்படி எங்களுக்கு கடவுது. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.